எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஸ்கூல் லைஃப் நினைச்சு பார்த்தாலே ஒரு தனி ஃபீல் இல்லையா? அதுலயும் குறிப்பா டீச்சர் ஸ்டூடெண்ட் மத்திய நடக்கிற உரையாடல்கள்ல வர்ற அந்த ஸ்மார்ட்டான காமெடிக்கெல்லாம் அளவே இல்ல. இன்னைக்கு அப்படிப்பட்ட சில செம்ம ஃபன்னியான தருணங்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க கிளாஸ்ல நீங்க கேட்டதிலேயே ரொம்ப ரொம்ப ஃபன்னியான சாக்கு போக்கு எது? ஹோம்வொர்க் பண்ணாததுக்கோ இல்ல லேட்டா வந்ததுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன அந்த மறக்க முடியாத பதில்கள் ஞாபகம் வருதா? வாங்க, அது மாதிரி சில சுவாரஸ்யமான பதில்களை இப்ப பாப்போம். ஓகே, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு தமிழ் கிளாஸ்ல நடந்த 5 செம்ம ஃபன்னியான கான்வர்சேஷன்ஸ். சாதாரண கேள்விகளை எப்படி காமெடி கோல்டா மாத்துனாங்கன்னு பார்க்கலாம். ரெடியா? வாங்க முதல் உரையாடலுக்குள்ள போலாம். முதல் சீன்குள்ள போலாம். இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு பிரச்சனை தான். ஹோம்வொர்க் பண்ணாத ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட டீச்சர் கோவமா கேக்குறாங்க. டீச்சரோட குரல்ல அவ்வளோ ஒரு கோவம். ஏன்னா நேத்து கொடுத்த ஹோம்வொர்க்கை ஏன் எழுதல? அந்த சத்தத்துல கிளாஸே அமைதியாயிடுச்சு. இதுக்கு என்ன பதில் வரப்போகுதுன்னு எல்லாரும் வெயிட்டிங். ஆனா அந்த பையன் சொன்ன பதில பாருங்க. அடேங்கப்பா, என்ன ஒரு கற்பனை! யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ரொம்ப கூலா சொல்றான், சார் என் பேனா பேசிச்சு, நீ எழுதுனா நான் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லிருச்சேன்னு. பையன் கெட்டிக்காரன்னா டீச்சர் அவனுக்கு மேல கெட்டிக்காரர் பாருங்க. கோவத்தை எல்லாம் ஓரமா வச்சுட்டு அதே ஃபன் மோட்ல அப்படியா சங்கதி, சரி நாளைக்கு உன் பேனாவை கூட்டிட்டு வா, நான் பேசிக்கிறேன்னு சொல்றாரு. இவ்வளவு அழகா முடியுது பாருங்க அந்த கான்வர்சேஷன். ஓகே, அடுத்த சீன் ஒரு மேத்ஸ் கிளாஸ். டீச்சர் ஒரு சிம்பிளான கேள்வி கேக்குறாரு. ஆனா அதுக்கு வர்ற பதில் தான் சிம்பிளா இல்ல. டீச்சர் என்ன கேக்குறாரு? 2 2 எவ்வளோ? ஆனா ஸ்டூடெண்ட் என்ன சொல்றான்? 5 சார். டீச்சருக்கு வந்ததே கோவம். போடா பைத்தியம், 2 2 4டான்னு திட்டிடுறாரு. பாக்கறதுக்கு இது ஒரு சாதாரண தப்பு மாதிரி தான் தெரியுது இல்ல? ஆனா அந்த பையன் எவ்வளோ ஸ்மார்ட்டா எஸ்கேப் ஆகுறான் பாருங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்றான், சார் நீங்க சொன்னது கரெக்டு தான், ஆனா நான் 3 2 5ன்னு நினைச்சிட்டேன். அடேங்கப்பா, தப்பே தம்மேல இல்ல, கேள்வியை தப்பா புரிஞ்சுக்கிட்டது தான் பிரச்சனைன்னு சொல்லி தப்பான பதிலையே ஒரு லாஜிக்கல் பதிலா மாத்திட்டான் பாருங்க. இதை கேட்டு டீச்சரே அசந்து போயிட்டாரு. சரி, 3வது சீன். இது நம்மள பல பேரு கிளாஸ்ல பார்த்த ஒரு காட்சி தான். டீச்சர் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் தூங்கி வழியறான். டீச்சர் ரொம்ப சீரியஸா வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா πr² அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா தூக்க கலக்கத்துல இருக்கிற அந்த பையன் வாயிலிருந்து பைரா பைரா அப்படின்னு ஒரு முனகல் சத்தம் வருது. கேட்கறதுக்கு கிட்டத்தட்ட கரெக்டா சொல்ற மாதிரி இருந்தாலும் டீச்சர் கண்டுபிடிச்சிடுறாரு. டீச்சர் கோவமா, டேய் என்னங்க உளறிட்டு இருக்கேன்னு கேட்டதும் அந்த பையன் ஒரு செகண்ட்ல சமாளிக்கிறான் பாருங்க. சார் நான் π² சொல்லல, பைரோஜன் சொன்னேன்னு சொல்றான். அப்போ பைரோஜன் என்னடான்னு கேட்டா பையையும் ரோஜாவையும் சேர்த்து அந்த ஸ்பாட்லயே ஒரு புது வார்த்தையை உருவாக்கிடுறான். இது வெறும் சமாளிப்பு இல்லைங்க, இதுக்கு பேரு தான் கிரியேட்டிவிட்டி. ஓகே, அடுத்தது ஒரு எக்ஸாம் டைம் கான்வர்சேஷன். பரீட்சைக்கு முந்தின நாள் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுக்கறாரு. டீச்சர் ரொம்ப கண்டிப்பா சொல்றாரு, நாளைக்கு எக்ஸாம், யாரும் காப்பி அடிக்க கூடாது. அதுக்கு ஒரு பையன் ரொம்ப அப்பாவியா, சரி சார் நான் காப்பி அடிக்க மாட்டேன்னு சொல்றான். எல்லாம் சரியா போகுதுன்னு நாம நினைப்போம். ஆனா அதுக்கப்புறம் அவன் சொல்றத கேளுங்க. ஆனா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் காப்பி அடிப்பான். அவன் பேரு நான். எப்பா, என்ன ஒரு வார்த்தை விளையாட்டு! நாங்கிற வார்த்தையே ஒரு ஆளா மாத்தி இலக்கணத்தையே தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டான் பாருங்க. கிளாஸே சிரிப்புல அதிர்ந்திருக்கும். சரி, இப்போ கடைசி ஜோக்குக்கு வந்தாச்சு. இது ஒரு ஃபிக்ஸ் கிளாஸ்ல நடக்குது. ஒரு கிளாசிக் சயின்ஸ் விதிய ஒரு ஸ்டூடெண்ட் அவனோட சொந்த கற்பனையால எப்படி டீல் பண்றான்னு பார்க்கலாம். டீச்சர் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஃபிக்ஸ் கேள்வி கேட்கிறாரு. ஒரு இறகையும் ஒரு கல்லையும் ஒரே உயரத்துல இருந்து கீழே போட்டா எது முதல்ல தரைய தொடும்? சயின்ஸ் படி காத்தில்லாத இடத்துல ரெண்டும் ஒரே நேரத்துல தான் விழணும். ஆனா நம்ம ஜீனியஸ் ஸ்டூடெண்டோட பதில் என்னவா இருக்கும்? அந்த பையன் சொன்ன பதில கேட்டா நீங்களே அசந்துருவீங்க. அவன் சொல்றான், இறகுதான் சார் முதல்ல விழும், ஏன்னா கல்லுக்கு கீழே விழுந்தா அடிபட்டுடுமோன்னு பயம் வந்துடும், அதனால அது பறந்து போயிடும். இதுல ஃபிக்ஸே இல்ல, ஆனா என்ன ஒரு கற்பனை! அந்த குழந்தையின் லாஜிக்க கேட்டு டீச்சரே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டாரு. இதெல்லாம் சயின்ஸையும் தாண்டின காமெடி. ஓகே, இந்த 5 ஜோக்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். ஆனா இதெல்லாம் ஏன் நமக்கு இவ்ளோ ஃபன்னியா இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன? வாங்க அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க, இதெல்லாம் வெறும் ஜோக்ஸ் மட்டும் இல்ல. இதுல ஸ்மார்ட்டான வேர்ட் பிளே இருக்கு, ரொம்ப இன்னசென்ட்டா தெரியற மாதிரி ஒரு லாஜிக் இருக்கு, அப்புறம் பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க ஒரு கிரியேட்டிவான சாக்கு போப்பு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அந்த கிளாசிக் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் தான் இந்த மாதிரி காமெடிக்கு ஒரு அடித்தளம். இப்ப நாம பார்த்த இந்த காமெடியான தருணங்கள் மாதிரி உங்க ஸ்கூல் லைஃப்லயும் கண்டிப்பா மறக்க முடியாத ஃபன்னியான மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? உங்களை இன்னைக்கு வரைக்கும் சிரிக்க வைக்கிற அந்த ஒரு கிளாஸ் ரூம் சம்பவம் எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அழகான நினைவுகளோட இந்த நாளை தொடங்க.